தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை பார்ப்பதில், உங்களோடு இந்த தேவ வார்த்தையை சொல்வதில் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிற காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது அதற்கு நன்றி சொல்ல நாவுகளும் நாட்களும் போதாது. நடப்பது நாம் நினைப்பதற்கு மாறாக இருந்தாலும் நடப்பதை நன்மையாக கர்த்தர் மாற்றி தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் அடியேனுக்கு நினைப்பூட்டின காரியங்கள் என்னவென்றால், 2 மனிதர்களுடைய பெயர்கள் என்னுடைய நினைவில் வந்தது. 2 மனிதர்களுடைய பெயர்களும் ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டிலும் அந்த பெயர் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் அந்த பெயர் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த பெயர் மாற்றப்படவே இல்லை, நிரந்தரமாக அந்த மனிதனுக்கு அந்த பெயர் தான். புதிய ஏற்பாட்டில் அந்த பெயர் மாற்றப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் அந்த பெயர் மாற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இருந்த பெயர், அந்த பெயரின் அர்த்தம் எல்லாவற்றிற்கும், பழைய ஏற்பாட்டில் இருந்த மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக முடியவில்லை. ஆரம்பம் சந்தோஷமாக இருந்தாலும் முடிவில் சந்தோஷமாக முடியவில்லை. புதிய ஏற்பாட்டில் இருந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பம் கடினமாக இருந்தாலும் முடிவில் சந்தோஷமாக முடிந்தது. ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பெயர் என்னவென்றால் பவுல் என்கிற பெயரே. பவுல் பழைய ஏற்பாட்டில் ராஜாவாக இருக்கிறார். அந்த பவுல் ராஜாவாக இருந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாக இருக்கிறார். இருந்து கடைசியில் அவருடைய வாழ்க்கை, அந்த ராஜ்யபாரமும் அவனை மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கு கூட கிடைக்காமல் போகிறது. அவனுடைய வாழ்க்கையின் முடிவும் மோசமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள பவுல் வாழ்க்கை ஆரம்பத்தில் அவரை பார்த்து அநேகர் பயப்படுகிறார்கள். அவனை பார்த்து இந்த உலகம் மோசமானவன், உக்கிரன், கொடூரன் என்று இந்த உலகம் சொன்னாலும் முடிவில் அவரே எழுதுகிறார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் சகித்தேன், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தேன், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணினேன், முடிவில் கர்த்தர் வரும் நாளிலே நான் அவரோடு இருப்பேன் என்று சந்தோஷமாக எழுதுகிறார். என்ன காரணமாக இருக்கும்? சற்று யோசித்த பொழுது வேறு வேறு தலைப்புகள் அடியனுடைய மனதிற்கு வந்தது. அதில் முக்கியமாக யோசித்த பொழுது, அவனோடு இருந்த காரியங்கள் என்ன, இவனோடு இருந்த காரியங்கள் என்ன, பழைய ஏற்பாட்டின் பவுலோடு இருந்த காரியங்கள் என்ன, புதிய ஏற்பாட்டின் சவுல் எனப்படுகிற பவுலோடு இருந்த காரியங்கள் என்ன? யோசித்து பாருங்கள். பவுலை தேவன் சந்திக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு சொன்ன பிறகு அவன் எவ்வளவு தீவிரமாய் இருந்தான் என்பதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவனை கொண்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சவுலை தேவன் சந்திக்கும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்ததோ அந்த எண்ணங்களின் விளைவுகள் அவனை முடிவில் எங்கு கொண்டு சென்று விட்டது என்பதை நாம் கவனிப்போம். ஆம், பவுலை தேவன் சந்திக்கும் பொழுது அவன் யூதர்கள் அனைவரையும் அழிக்கிறவனாகவும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களை அவன் அழிக்கிறவர்களாகவும், யூத சட்ட பிரகாரத்தின்படி நடக்காதவர்களை துன்புறுத்துகிறவர்களாகவும் இருந்தான். அவன் கேட்ட சத்தியத்தில் பவுல் உறுதியாயிருந்தான். சவுலாக இருந்து பவுலாக மாறியவன். அவனுக்கு முதலாவது சிறு வயது முதற்கொண்டு அவனுக்கு என்ன கற்பித்து கொடுத்தார்களோ, அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்களோ அந்த காரியத்தில் அவன் உறுதியாக இருந்தான். இந்த யூதர்களில் யூத மத குருக்களின் வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை அவனுக்கு சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுத்த பாடம். அதில் அவன் உறுதியாக இருந்தான். ஆனால் தேவன் சந்தித்த பிறகு அந்த குணத்தை பாருங்கள். அவனுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற குணம் இருந்தது. தான் கேட்டவை, தான் பழகினவை, தான் கற்றுக்கொண்டவையில் உறுதியாய் இருக்கிற குணம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த போது, தமஸ்குவின் பாதையில் அவனை சந்தித்த பொழுது, அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவில் அவன் உறுதியாய் இருக்கிறான். என்னை சந்தித்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை சொல்வதில் தீவிரமாகவும் உறுதியாகவும் இருந்தான். அவனுடைய குணம் பாருங்க, அந்த உறுதியா இருக்கிற குணம் அவன் வாழ்நாள் முழுசும் அவனோடு இருந்துச்சு. இருந்தது மாத்திரமல்ல, அவனை இயேசுவிடம் கொண்டு சேர்க்கும் வரை அந்த குணம் அவனை விட்டுச்சு. அவன் இறுதியில் அவர் சொல்லுகிறார், நான் இப்போ நல்ல நிம்மதியாக என் நித்திரைக்குள்ள செல்வேன்,
இயேசு வரும் நாளில முதலாவது அவரை நான் பார்ப்பேன், நல்ல போராட்டத்தை ஓடின அப்படின்னு சொல்லிட்டு அநேக வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த உறுதி, சந்தோஷமான உறுதி, சந்தோஷமான அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது என்றால் அவன் கேட்டதிலும் கற்றுக்கொண்டதிலும் இருந்த உறுதிப்பாடு இப்பொழுது இயேசு சொன்னவைகளில் இருந்தது. இயேசுவை பற்றிய காரியங்களில் உறுதியாயிருந்தான். பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுல் ராஜாவாக ஆறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடக்கிறது என்பது 9ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். தன் வீட்டில் இருந்த கழுதை காணவில்லை. தன்னுடைய தகப்பனார் அவனை போக சொல்லி இருக்கிறார் அந்த கழுதையை தேடி வரும்படி. அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த ஊரில் ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவரிடம் கேட்டு நாம் கழுதை எந்த பக்கமா போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது சவுல், சரி நாம் ஞான திருஷ்டிக்காரனை சந்திப்போம் என்று அவர் சொல்லுகிறார். ஞான திருஷ்டிக்காரன் தெய்வ மனுஷன்தான். யார்? நம்முடைய சாமுவேல். அவனிடம் போனது சரிதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. சரியான நபரிடம் தான் செல்கிறான், இல்லை என்று சொல்ல. ஆனால் அந்த எண்ணம், நான் சொல்வது என்னவென்றால் அந்த எண்ணம் அவனை எங்கு கொண்டு செல்கிறது என்றால், கர்த்தர் அவனோடு இருக்கும் பொழுது அவன் ஞான திருஷ்டிக்காரனிடம் செல்கிறான், அதாவது தேவனுடைய ஞான திருஷ்டிக்காரனிடம் செல்கிறான். கர்த்தர் அவனை விட்டு சென்ற பிறகு அவன் பாவத்தில் ஈடுபடுகிறான், அநேக துர்க்குணங்களை செய்கிறான். அப்பொழுதும் அவன் ஞான திருஷ்டிக்காரனிடம், குறி சொல்கிறனிடம் செல்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நான் சீக்கிரமாக இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டே போலாம், சீக்கிரமாக முடிக்க முயற்சி செய்கிறேன். நம் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நம்மோடு இருக்கும் குணத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து, இது தேவையா, இது தேவையில்லையா, இது நமக்கு முடிவில் நன்மையை தருமா கெடுதலை தருமா என்பதை ஆராய்ச்சி செய்து அதை விளக்க வேண்டும் என்றால் விளக்க வேண்டும், நம்மிடம் வைத்துக் கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். விளக்க வேண்டிய காரியங்களை நிச்சயமாக நீங்கள் விளக்க வேண்டும். வாலிபர்களாக இருக்கலாம், சிறு வயதில் இருக்கலாம், அல்லது இப்பொழுதுதான் குடும்பத்தை துவங்கினவர்களாக இருக்கலாம், அல்லது இப்பொழுதுதான் சபைக்கு புதிதாக வருகிறவர்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அடியின் மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை, புதிய ஏற்பாட்டின் பவுல் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வைராக்கியம் அவனை எங்கு கொண்டு சென்றது என்றால் கர்த்தரிடம் கொண்டு போய் சென்றது. அந்த நல்ல குணம். பழைய ஏற்பாட்டின் சவுல், அவனுக்கு இருந்த அந்த எண்ணம், அந்த இன்டென்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த குறி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த காலத்துல அது சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை என்றால் அவர்களிடம்தான் செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவனை இறுதியாக அவனுடைய மரணத்தை பார்த்தோம் என்றால் மிகவும் மோசமாக இருக்கும். அவனுடைய குடும்பத்திற்கு கூட அந்த ராஜ்யபாரம் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காணொலி மூலமாக அடியேன் உங்களுக்கு சொல்லுகிற அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் குணமாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லலாம் இது என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி, இது பெரிய காரியம் அல்ல, பெரிய தவறல்ல என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்களை அலசி ஆராய்ச்சி செய்து பார்த்து அது வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை முடிவில் நற்காரியங்களை கொண்டு வரும் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இன்றைக்கே கர்த்தருக்காக கர்த்தருடைய பேரில் ஜெபம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுவதற்காக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் விற்று விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.